டெல்லியில நடைபெற்றுக் கொண்டு வருகிற நீட் தேர்வுக்கு எதிரான கடுமையான போராட்டம், அமைதி வழி போராட்டம். அந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும், கலைக்க வேண்டும் கூட்டத்தை என்பதற்காக காவல்துறை மூலமாக ஒன்றிய அரசு தடியடி நடத்தியது. அதனால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா யூனிஃபார்ம் இல்லாத சில சங்க பரிவார அமைப்புகள் கூட உள்ளே காவல்துறை போல உள்ளே நடித்துக் கொண்டு உள்ளே வந்து பொதுமக்களை தாக்கி இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில இதை விசாரிக்க வேண்டும், அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துல ஒருவர் வழக்கு தொடுக்கிறார். அப்ப அதை விசாரிக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்று சொல்லக்கூடியவர் இதை அவசர வழக்கை எடுக்க முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது தடியடி நடத்தப்பட்ட அந்த வீடியோவை பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுடைய நேரத்தை வீணடிச்சிடாதீங்க, உங்களுடைய நேரத்தை நீங்க வீணடிச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு தலைமை நீதிபதி பதில் சொல்கிறார். இது மிகப்பெரிய அதிர்வலையை இந்திய மக்களுக்கு ஏற்படுத்தியது. அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாம தான் மாணவர்கள், இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அந்த நீதிமன்றம் என்ன செய்யுது, இது ஒரு பிரச்சனையே கிடையாது, இந்த வழக்கு எதுக்கு எங்கிட்ட கொண்டாடுறீங்க, இதை நாங்க அவசர வழக்கை நாங்க எடுத்துக்க மாட்டோம் என்று புறம் தள்ளக்கூடிய நீதிமன்றங்களை பார்க்கிறோம். அப்ப இந்த இளைஞர்களுடைய உள்ளத்துல என்ன விதைக்கிறார்கள்? தவறான எண்ணத்தை தூண்டுகிறார்களா? சட்டம் உங்களுக்கு உதவி செய்யாது, நீதிமன்றம் உங்களுக்கு அரணாக நிற்காது, நீங்க சட்டத்தை கையில எடுத்துக்கங்க அப்படிங்கிற அடிப்படையில நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அமைந்திருந்தால், இளைஞர்கள் தவறான பாதையை தேர்வு செய்தால் அதற்கு முழு காரணம் ஆளுகிற ஆட்சியாளர்களும் நீதிமன்றங்களும் தான் என்று பொதுமக்கள் நினைப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இதே சூரியகாந்த் என்று சொல்லக்கூடிய தலைமை நீதிபதி இந்த மாதம் 15ஆம் தேதி ஒரு வழக்குல ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு சம்பந்தமா பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், சாமானிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகளையும் துன்பங்களையும் உடனடியாக நீக்க வேண்டும், அதற்காக மருத்துவமனை எப்படி 24 மணி நேரம் செயல்படுகிறதோ அது போன்று உச்ச நீதிமன்றம் செயல்பட வேண்டும், நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதே நீதிபதி இப்ப நேற்றைய தினம் 22ஆம் தேதி இந்த போராட்ட வழக்குல என்ன செய்யறாரு, இது ஒரு அவசர வழக்கா எடுத்துக்க முடியாது, பாதிக்கப்பட்ட மக்கள் சாமானிய மக்கள் கிடையாதா, இளைஞர்கள் கிடையாதா, மாணவர்கள் கிடையாதா, பொதுமக்கள் கிடையாதா, அப்ப அவங்களுடைய துன்பங்கள், அவங்களுடைய வழிகளை நீக்க வேண்டிய கடமை நீதிபதிகளுக்கு இல்லையா? எனவே நீதிபதிகள் சரியான அடிப்படையில வழக்குகளை எடுத்து விசாரிக்க வேண்டும். நீதிமன்றம் தான் ஒரே நம்பிக்கை பொதுமக்களுக்கு. எனவே அந்த நம்பிக்கையை சீர்குலைக்க விடாமல் முழுவதுமாக காப்பாற்றக்கூடியவர்களாக நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய முழுமையான நம்பிக்கையாக, கோரிக்கையாக இருக்கிறது.